இந்த தோசைக்கு நம்ம புளிக்க வைக்கலாம் தேவையில்லைங்க, ரொம்பவே ஹெல்தி, சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, நாளை பின்ன இந்த வீடியோவை தேடினா கூட கிடைக்காதுங்க. 1 கப் பாசிப்பயிறு, 2 ஸ்பூன் அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்தில் பாசிப்பயிறு நல்லா ஊறியிருக்குங்க. இதை ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை ப்ளெயினாக அரைக்காமல் நான் சொல்கிற பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பீட்ரூட் சேர்க்குறேங்க. பீட்ரூட் வந்து ஆப்ஷனலுங்க, நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நான் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே தனியாக வச்சுட்டு இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் தாளிப்புலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பணியாரத்துக்கு நம்ம வதக்கி ஆட் பண்ணுவோமோ அதே போல் பருப்பு மட்டும் நான் ஆட் பண்ணலை. இதை எல்லாத்தையும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. அதே இட்லி தோசைன்னு போரிங்காக செஞ்சு கொடுக்காம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் முழு பச்சைப்பயிரை வச்சும் செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். செய்கிறது என்னமோ சிம்பிள் தாங்க, நம்ம ஆளுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா தரியான்னு கேட்பாங்க, அதுக்கும் தயாராகிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் லைஃப் ஸ்டைல் 360 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ண மறந்துடாதீங்க. டடவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.